அவனுக்கு இதெல்லாம் அப்பிடைசர். இதெல்லாம் சாப்பிட்டோன்னதான் பசியே அவனுக்கு ஆரம்பமாச்சுனா, ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்தை இரு செங்கண்ணான். அவன் உணவு சாப்பிட்டதை பத்தி எல்லாம் ரொம்ப டீடைல்டா கம்பன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு இடத்துல அன்பை புலப்படுத்தினான் பாருங்க. இவள் நேரம் நிதானமா சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து எல்லாம் இருக்கிற போது எழுப்புன்னு சொன்னானா, கூயினன் நும்முன். உங்க அண்ணன் கூப்பிட்டான். அடுத்த வார்த்தை லேட் ஆக்கல, டிலே ஆக்கல. கூயினன் நும்முன், ரெண்டாவது வரி போயினன் அவன் முன். மற்ற எல்லாத்திலும் லேட் பண்ணுவான், சாப்பிடறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு எல்லாத்திலும் லேட் பண்ணுவான். அண்ணன் மேல அவனுக்கு அவ்வளவு பக்தி, அவன் மேல அவ்வளவு பிரியம். அவன் கூப்பிட்டானதுக்கு அப்புறம் ஒரு அரை செகண்ட் வேஸ்ட் பண்ணி அவனுக்கு பழக்கம் இல்ல. போயினன் நும்முன், போயினன் அது பெருசு இல்ல, மலை கிடந்தது போல் வணங்கினான். அவன் சரீரத்துல விழுந்து எழுந்திருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அண்ணன் மேல இருக்கிற பாசத்தால விழுந்து எழுந்திருச்சான்னா அவன் எப்படா இருந்தான்? அவன் நின்ற குன்று மாதிரி இருந்தான், இவன் வந்த குன்று மாதிரி இருக்கிற. அப்படியே போய் நிலை கிடந்த நெடுமதில் கோபுரத்து அலை கிடந்த இலங்கையர்வே அண்ணலை கொலை கிடந்த வேல் கும்பகர்ணன் ஓர் மலை கிடந்தது போல வணங்கினான். அப்படியே கீழே விழுந்து வணங்கினான். நம்ம ஒரு சின்ன விஷயத்துல கூட விழுந்து கும்பிடுறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணவே பார்ப்போம். இதை கும்பிட்டா நினைச்சுங்க, இதை இப்படியே வச்சுங்க. அவன் அந்த பெரிய சரீரத்தோடு இருக்கிற அன்பினாலே மலை கடந்தது போல வணங்கினான். நின்ற குன்று ஒன்று நீள்நெடும் காலோடும் சென்ற குன்றை தழி என்ன செய்கையால் இருக தழுவினான். பிறகு மீண்டும் அவனுக்கு கள்ளு மாமிசம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு அற்புதம் பாருங்க, ஏன் கூப்பிட்டேன்னு கேட்கல. அவன் கூப்பிட்டான் சொல்ல வேண்டியது அவன் கடமை. அதெல்லாம் என்ன ஏதுன்னு போட்டு அவனை அவஸ்தப்படுத்த கூடாது. அவனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அண்ணன் மேல. போனா வணங்கினா என்னன்னு அவன் சொல்ல போறான். அவனுக்கு விருந்துக்கு வேண்டிய உணவெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சாப்பிட சாப்பிட லேசா தூங்குறான். அவனுக்கு மற்ற ஆயத்தங்கள்லாம் செய்யறான். அம்பராட்டோனிய 7-8 பேர் கொண்டாரான், கவசத்தை ஒரு 300 பேர் கொண்டாரான், ஆயுதங்களை கொண்டாந்து மாற்றான், கையில மாட்ட வேண்டியதெல்லாம் மாற்றான். எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கழிச்சு நிதானமா கேட்டான். அப்படி பார்த்தவன், ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால், இதெல்லாம் எதுக்காக? ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால், போருக்குரிய அணிகள்களை எல்லாம் மாற்றி இருக்கிறாயே முதலே கேட்கலாம் இல்ல. அதாவது நான் ஒரு கருத்தினுடைய மனசுல போடும். அதாவது குழந்தைகளை நம்ம விடியற் காலில் எழுப்பி அழைச்சிட்டு போற போது அது தூக்கத்திலேயே ட்ரெஸ் பண்ணாதான் உண்டு. அது அரைக்குறையா தூங்கிட்டு இருக்கும் போது ட்ரெஸ் பண்ணி அப்படியே பேக் கொண்டுவோம். அது முழிச்சுதுன்னா நமக்கு ரொம்ப சங்கடம். முகூர்த்தம் 5:15 மணி 5:30 மணின்னு சில பேர் முகூர்த்தம் வச்சிருப்பா. நாம 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போனோம். நம்ம தான் காஃபிக்கு அங்க போறதா முடிவு பண்ணிட்டோமே, எழுப்பி ஆகணும். இல்ல ஒரு பெரிய சிக்கல் தெரியுமோ, குழந்தைய முகூர்த்தத்துக்கு காலம்பர அழைச்சிட்டு போகணும், ஆனா சீக்கிரமா எழுந்திருக்கணும். குழந்தை சீக்கிரம் எழுந்திருக்கப்படாது. அதுக்காக அலாரம் டைம் பீஸ் வச்ச உடனே இந்த அம்மா சொல்வா, இந்த அலாரம் டைம் பீஸ் எடுத்துட்டு வெளியில போய் படுத்துக்கோங்க. ஏன் இது முழிச்சுதுன்னா இதுவும் முழிச்சுக்குது, அடிச்சதுன்னா இது முழிச்சுக்கு. அதனால அடிச்ச உடனே அதை நிறுத்திட்டு வந்து நீங்க என்ன எழுப்புங்க. இவன் வாசல்ல போய் படுத்திருப்பான். காலை 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். அடிச்ச உடனே நேரம் அங்கேருந்து வந்து மனைவி தூங்கிட்டு இருப்பா. அவளை எழுப்பலாமே எழுப்பலான்னு மனைவியை மெதுவா கூப்பிட்டா முதல்ல இந்த குட்டி பிசாசு தான் எந்திரிச்சு உட்காரு. உடனே அதை அமுக்க, அப்புறம் அமுக்கி தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு மெதுவா இவளை எழுப்புவா. அவ கேப்பா, ஏன் இப்படி குழந்தை முழிச்சிட போதா, முழிச்சு மறுபடியும் தூங்க வச்சாச்சு, எழுந்திரி போய் வெந்நீர் போடு. இவா 2 பேரும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி புறப்பட்டுட்டு இந்த குழந்தைய தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி இந்த 4 மணிக்கு காத்ரேஜ் பேரவை திறந்தா அந்த சத்தத்துல இதை முழிச்சிடும். ராத்திரியே கவுன் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருப்பான். என்ன பீரோ திறக்க சத்தத்துல முழிச்சிடும் இல்லையா, அதுக்காக அதை தூங்குற போதே ஜாக்கிரதையா பிடிங்கம்பா. இவன் அந்த குழந்தைய இப்படியே பிடிச்சிருப்பான். அது அப்படி தூங்கி வழியும். அதுக்கு அப்படியே ஒரு கவுனை போட்டு அதுக்கு அப்படியே ஒரு பவுடரை அப்பி கருப்பா ஒரு பொட்டை தூக்கி அப்படி கன்னத்துல வச்சு அதை அப்படி தூங்கி வை. இவன் கொஞ்சம் இறுக்கி பிடிப்பான். மெதுவா முழிச்சிட போகுது. அதுக்கு ஒரு வழியா போட்டு இந்த வலையெல்லாம் மாற்றி விட்டு அதுக்கு புருவமெல்லாம் எழுதி விட்டு லேசா தலையை வாரி பஃப் பண்ணி இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும். பரப்புள்ளாமா அப்ப மெதுவா அது முழிக்கும். இதெல்லாம் எதுக்கு? இந்த அம்மா சொல்லுவா, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இது வேண்டாம் அவ்வளவுதான், சத்தா முகூர்த்தத்துக்கே போக முடியாது. அப்புறமா காட்ரேஜ் பியூரோவையே கவுத்து போட்டாலும் இது வேண்டாம் அது வேண்டாம், அந்த சட்டை வேண்டாம், இந்த இது வேண்டாம், முகூர்த்தமே முடிச்சு போடும். நமக்கு தெரியும், நம்ம குழந்தைய கலப்பணும்னா முகூர்த்தத்துக்கு முன்னாடி போனோம்னா அது தூங்குற போதே தயார் பண்ணாதான் தயார் பண்ண நமக்கு தெரியுது இல்லையா. ராவணனை பொறுத்தளவுல கும்பகர்ணன் குழந்தை. அவன் மனசால வஞ்சனையோ உலகையிலோ சூதோ வாதோ எதுவுமே தெரியாது. பாதி தூக்கத்தில் இருக்கிற போதே போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டான், போருக்குரிய அணிகலன்கள் எல்லாம். அவன் பாருங்க தூங்கிக்கிட்டே எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிதானமா கேட்டா, ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால், எதுக்கு இந்த போருக்குரிய யூனிஃபார்ம் போட்டு விடுற, ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால், இவ வானர பெரும் தானையர்
கோநகர்புறம் சுற்றினர். 2 மனுஷன் குரங்கு கூட்டிட்டு வந்து ஊர் எல்லையில கலாட்டா பண்றா. நீ தான் போய் அவங்களை கவனிக்கணும். இவ்வளவு நேரம் தூங்குனா, இவ்வளவு நேரம் பேசினா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே முதல் கேள்வி கேட்டானா, ஆனதோ வெஞ்சமும், போர் வந்து விட்டதா? பயப்படல, வருத்தப்படல, சாக போறமே துக்கப்படல. அடுத்த கேள்வி கேட்டான், கும்பகர்ணன் எவ்வளவு உத்தமன்னு கம்பன் படைச்சு காமிச்சா. போர் வந்து விட்டதா? அடுத்த கேள்வி, சீத்தையின் துயர் இன்னுமா தீரவில்லை. அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கான், அண்ணனுக்கு சொல்லிட்டு படுக்க போயிட்டான். ஒருவேளை இவன் திருந்தி சீத்தையை கொண்டு போய் விட்டுருப்பான்ற நம்பிக்கையில இருக்கிறான். இவ்வளவு நேரம் அவன் மனசு மாதிரி இந்த காரியத்தை செஞ்சிருப்பான். ஆனதோ வெஞ்சமும், அழிவு வந்ததோன்னு கேட்கல, ஆனதோ வெஞ்சமும், அழகில் கற்புடை சானகி துயரினும் தவிர்ந்தது இல்லையோ, இன்னுமா அந்த ஜானகியுடைய துயரம் நீங்கவில்லை. போனதோ புகுந்ததோ பொன்றும் காலம் ஆனதோ, ஐயோ நாம் அழிகிற காலம் வந்து விட்டதா, நம்முடைய புகழ் போய்விட்டதா. ராவணா, கிட்டியதோ சிறு, உன்னுடைய விருப்பத்துக்காக இந்த உலகம் என்கிற ஒரு உருண்டையை சுற்றி வேலி போட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் போடலாம் ராவணா. இந்த உலகத்தையே அப்படியே ஒரு நெம்புகோலை வைத்துக் கொண்டு உருட்டி வெளியில் தள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அப்படியும் தள்ளலாம் ராவணா. கல்லலாம் உலகினை, இந்த உலகத்தை உருட்டி வெளியே தள்ளணுமா? கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம். ஆனால் சீத்தையின் தோள்களை புல்லலாம் என்பதும் ராமன் தோள்களை வெல்லலாம் என்பதும் நடக்கிற காரியம். இதுக்கு என்ன ஓமை? ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீத்தையின் தோள்களை புல்லலாம் என்பது போல் நடக்காத காரியம். நீ அடிபட்டிருக்கிற, இது நடக்காத காரியம். இது போல் அப்படி வெல்லலாம் என்பதும் நடக்காத காரியம். கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம். பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீத்தை மேனையை புல்லலாம் என்பது போலுமால் ஐயா. இந்திரனுக்கு ஆட்சியை கொடுத்தனை, சுற்றத்தாரோடு இந்த இனத்தை கடுத்தனை, நின்னையும் என்னையும் படுத்தனை, அமரரை சிறையில் இருந்து விடுத்தனை. நான் சொல்லுவதை கேள், தையரை விடு, தையரை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து அவன் திருவடியில் போய் நின்று ஐயர் தம்பியோடு அளவலாவுதல். வெளியேறிய விபீஷணன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உத்தமன், குற்றமில்லாதவன். ஐயர் தம்பியோடு அளவலாவுதல் செய்தியவன். இதானே செய்ய வேண்டிய காரியம். நான் அப்பவே சொன்ன அதே கும்பகர்ணன் தான் செய்ய வேண்டியதையும் பேசுவான். ராவணனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதற்கு நேர்மாறான கருத்தையும் சொல்வான். இதான் செய்ய வேண்டிய காரியம். அன்று எனில், ஒருவேளை உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா, செய்தீரம் அன்னது தெரிய கேட்டியால், இது உய்தீரம், இது உய்கின்ற வழி. உய்வதற்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? செய்கின்றது ஒன்றிருக்கு. என்ன? பந்தையில் படையை விட்டு இந்த தனித்தனியா 10 பேர் 20 பேர் 30 பேர் படையை பிரிச்சு அனுப்பாத. என்ன? மொத்தமா அனுப்பு. செத்தாலும் எல்லாரும் மொத்தமா செத்து. இது சாதாரண வார்த்தை இல்ல. நீங்க யோசிச்சுங்க, ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கார்ல போகுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் 20 வேன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஃபேமிலி ஃபுல்லா போகுது. ஃபேமிலி ஃபுல்லா போறபோது ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துட்டா நிம்மதி. அத்தனை பேரும் செத்து ஒரே ஒரு ஆள் பழைச்சா எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவரால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், சாவதில் துக்கம் இல்லை, சாவதற்கு அழுவது துக்கம். இந்த கும்பகர்ணன் பேசுறான். மனிதாபிமானம்னா அவனுக்கு என்னன்னு தெரியும். ராவணா, நான் சாகிறதுக்கு கஷ்டப்படலடா, நீ செத்து நான் அழவோ, நான் செத்து நீ அழவோ, இந்த அவசியம் இல்லை. பந்தையில் படைகளை விடாது, மொத்தமாக விடு. சாவதானால் எல்லோரும் சாவும்.